வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மெட்டி ஒலி தனமா இது அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிய நடிகை காவேரி பின்னணியில் இவ்வளவு பெரிய கஷ்டமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் சின்ன திரையில் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த நடிகை காவேரி சமீபத்தில் வீடியோக்களை பார்த்து ரசிகர்கள் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. எப்படி இருந்த மெட்டி ஒலித்தனம் எப்படி மாறிட்டாங்க என்று பலரும் சொல்லி வராங்க. இந்த வீடியோ சில வருடங்களுக்கு முன்பு எடுத்தது, ஆனால் இப்போது மீண்டும் ஒரு வைரலாகி வருகிறது. ஒரு பேட்டியில் காவேரி உடல் மெலிந்து ஆடை அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருக்கிறாங்க. அதை பார்த்து தான் ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டு அதை ஷேர் செய்து வருகிறாங்க. ஆனால் அவங்க இப்படி எதனால் உடந்து மெலிந்து போனாங்க என்று அவங்க சொன்னதை கேட்டு அவங்களுக்கு பலருமே ஆறுதல் சொல்லி வராங்க. அதாவது கேரளாவில் சேர்ந்த காவேரி வைதேகி பிறந்தாச்சு திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. அந்த படத்தில் நடிகர் பிரசாந்துக்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க. அந்த முதல் படமே இவங்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்கள் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகள் நடிச்சிருந்தாங்க. தமிழில் காசி, கண்ணுக்கு நிலவே, புன்னகை பூவே உட்பட பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் குறைந்தது. உன் சின்ன திரையில் அடியெடுத்து வைத்தாங்க. சீரியல்களில் அடுத்தடுத்து நடித்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென சின்ன திரையை விட்டு காணாமல் போனாங்க. அதற்கு பிறகு அவங்க பெரிதாக எந்த சினிமாவில் நிகழ்ச்சியிலும் தலை காட்டாமல் இருந்த நிலையில தான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அது இப்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. திருமணமான காலகட்டத்திலேயே தன்னுடைய அம்மாவை இழந்தது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், அதற்கு பிறகு தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டதால் அதிகமான உடல் எடை கைகூடி விட்டேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. பிறகு டாக்டர் ஆலோசனைப்படி மருந்துகள் மாற்றம் செய்ய போது உடல் எடை வேகமாக குறைந்து விட்டது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் டயட் ஃபாலோ பண்ணும்போது தான் எதுவுமே செய்யலை, அறுவை சிகிச்சை செய்யலை என்று சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மீண்டும் நடிக்க வருவாங்களா என்று கேட்க கேள்விக்கு தொலைக்காட்சி போது மீண்டும் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வருவதாக இருக்கிறது. நான் இப்போது கதாநாயகமாக நடிக்க வேண்டும் என்ற கூட ஆசைப்படுவதில்லை. நல்ல அக்கா அல்ல அம்மா கேரக்டர் கிடைத்தால் கூட கண்டிப்பாக நடிப்பேன் என்று சொல்லியிருக்காங்க. மெட்டி ஒலி சீரியல் ஒளிபரப்பாகி பல வருஷம் கடந்து விட்டது. அந்த சீரியலில் நடித்த நடிகர்கள் இன்னும் ரசிகர்கள் மறக்கவில்லை என்பதுதான் காவேரி வீடியோவுக்கு ரசிகர்கள் கருத்து தெரிவிப்பதை பார்த்தாலே தெரிகிறது. இந்த சீரியல் எப்படி மறக்க முடியும் என பல ரசிகர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நினைவு கூறுவதையும் பார்க்க முடிகிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சமயத்தில் நம்ம வீட்டில் டிவி இருக்கோ இல்லையோ, பக்கத்து தெருவில் யாரோ ஒருவருடைய வீட்டில் டிவி இருந்தாலும் அம்மி அம்மி மிதித்து என்ற இந்த மெட்டி ஒலி சீரியல் பாடல் கேட்டாலே அவ்வளவு எனர்ஜியாக இருக்கும். பல பேர் அடுத்த வீட்டில் போய் டிவி பார்க்கும்போது இந்த நாடகத்தை பார்த்துருப்பாங்க. அதனாலேயே அந்த சீரியல் நடித்த நடிகர்கள் இப்போது பார்த்தா கூட பல ஞாபகம் எல்லாம் வருகிறது என்று தங்களுடைய இனிமையான பழைய நினைவுகளை பகிர்ந்து வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.